Santerio Beats. சத்ய வித்யாலயா பள்ளியின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே தொடங்குவோம். கணவும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடன் ஓரிரு வார்த்தைகள் பகிர்ந்து கொண்டு இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரை வழங்கும்படி நமது பள்ளி முதல்வர் திருமதி ஏஜி ஆனந்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பினை ஏற்று உங்கள் வேலைகளை பெரிதாக எண்ணாமல் எங்களுடன் சில மணி நேரங்களை செலவிட வந்துள்ள அனைத்து பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை எங்கள் பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர்கள், இருபால் ஆசிரியர்கள் மற்றும் எம் பள்ளி மாணாக்கர்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டிகளை விட சிறந்த மருத்துவர்கள் இல்லை, தாத்தாக்களை விட சிறந்த ஆசிரியர்களும் இல்லை என்பதற்கிணங்க தாத்தா பாட்டிகளாக வருகை புரிந்து உள்ள உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள டாக்டர் பாலமுரளி MBBS MS அவர்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 28 ஆண்டுகளாக மருத்துவத் துறையில் தன் தொண்டை மிக நேர்த்தியாக பணியாற்றியவர் இப்போதும் சிவில் சர்ஜனாக நம் முசலம்பட்டி மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். அவரது பணி மென்மேலும் சிறந்தோங்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இவரை போன்று எம் பள்ளி மாணவர்களும் சில ஆண்டுகள் கழித்து மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, மாமனிதர்களாக நம் பள்ளிக்கு பெருமை சேர்ப்பார்கள்
என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. Thank you ma'am for your valuable address. தற்போது நமது மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் திரு பாலமுரளி அவர்களை கௌரவிக்க நமது பள்ளி தாளாளர் திரு ராஜா ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கௌரவிக்கும் நேரம் இது. நமது குழந்தைகளின் தாத்தா பாட்டிகளை ஒவ்வொருவராக கௌரவிக்க நமது பள்ளி தாளாளர் அவர்களையும் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களையும் அழைக்கின்றோம். தாத்தா பாட்டிகள் வர இயலாத நிலையில் பெற்றோர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். From pre-KG, K. இனியா. இந்த சைடு திரும்புங்க, இந்த ஓரமாக போங்கம்மா. சரிங்க சார். ஓகே. Mandario Beats.
principals, and our valuable grandparents, and our special chief guest, Bala Hospital Director, Dr. Bala Murali sir. I would like to thank you from the bottom of my heart on this grandparent day. I wish you all the very best. Thank you. Thank you. நம்மை மேலும் மகிழ்விக்க நம் பள்ளி மாணவ மாணவிகளின் நடனம் மற்றும் பாடல் உங்கள் முன் இதோ. பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம்.
நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. தொடுத்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்வது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல இன்று ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இது இல்லை, எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஆக்கிட்டீங்க. நீங்கள் இந்த பாட்டு எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணதுமே அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே அந்த பழைய பாடல்களை செலக்ட் பண்ணி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அது என்னோடய பள்ளி நினைவுகளில் வந்து கொண்டு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு புது இனிஷியேட்டிவ். நீங்கள் சத்யா வித்யாலயாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு புது இனிஷியேட்டிவ். கிராண்ட் பேரண்ட்ஸ்க்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் நானுமே கேள்விப்படுறேன். ஸோ அந்தளவு வந்து இது ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கீங்க. அது பேரண்ட்ஸ் டே நடந்திருக்கும், பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும். கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அப்படின்றது வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ். அதை சிறப்பாக செஞ்சுருக்கீங்க, அதற்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்றது, அதாவது தாத்தா பாட்டி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதாவது பிள்ளைகளையும் படிக்க வச்சு அதுக்கப்புறம் பேர குழந்தைகளையும் படிக்க வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பேரின்பம். அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு இது இன்னுமே வந்து இன்னும் சிறப்பாக நீங்கள் வந்து அதை பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, பேர குழந்தைகளுக்குமே வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி, நிறைய நேரம் அவங்க வந்து டிவி பார்க்குறது, ஏன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டயத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். அதில் மெயினாக வந்து டிவி நிறையா வந்து பார்க்க விடாமல் பாருங்கள். அதே மாதிரி இப்போல்லாம் மொபைல் வந்து நிறையா யூஸ் ஆகி அதனால வர அடிக்ஷன்லாம் ஆகுது. அதெல்லாம் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் உடம்பையும் நல்லபடியாக பார்த்துக்குங்க. அந்த ஹெல்த் வந்து கன்சைன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, உங்களோட அவங்களும் வந்து அப்போ எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த பயிற்சி, உடற்பயிற்சின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத, எப்படி வந்து மனவள பயிற்சி இம்பார்ட்டண்ட்டோ அதேமாதிரி உடற்பயிற்சி இம்பார்ட்டன்றதை நீங்களும் வந்து செஞ்சு அவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிற மாதிரி பாருங்கள். உங்களுக்கும் ஹெல்த்து நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் ஹெல்த்து இப்போ இருந்தே இந்த ஏஜ்லேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த உடற்பயிற்சி அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து கொண்டு வாங்க. என்னதான் வந்து ஸ்கூலில் வந்து அவங்க வந்து ஒரு 8 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மீதி வந்து 16 மணி நேரம் நம்மகிட்ட தான் இருக்கிறாங்க. குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா மீதி 16 மணி நேரம் நம்மளோட தான். அப்போ அந்த கிராண்ட் பேரண்ட்ஸோட அது வந்து உங்களுக்குமே வந்து அது டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் பயன்படுற மாதிரி நீங்கள் இருங்க. ஒவ்வொரு குழந்தையுமே வந்து நீங்கள் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மூலமாக தான் அவங்க வந்து தனி சிறப்பு வந்து பெற முடியும். அந்த சிறப்பை வந்து உருவாக்கி கொண்டு வாங்க. மெயினாக வந்து உணவு வகைகள் கரெக்டாக சாப்பிட்றத பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி உணவு வகைகள் கரெக்டாக எடுத்துக்கங்க. ஏன்னா 2 பேர் ஏஜ் குரூப்புமே அதே தான். எப்படி குழந்தைகள் மாதிரி தான் நீங்கள் தாத்தா பாட்டிகளும் 60 வயசுக்கு மேலே போயிட்டாலே அந்த குழந்தைகளோட இது தான் வரும். ஸோ அதனால் உங்கள் 2 பேருக்கு வந்து எப்பயுமே வந்து மெர்ஜ் ஆகும். ஸ்கூலில் சின்ன குழந்தைகளுக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா மெர்ஜ் ஆகும். அப்பா அம்மா பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க்கு அந்த பிஸியில் போயிட்டுருப்பாங்க, பணம் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதில் போயிட்டுருக்கோம். ஸோ ரெஸ்ட்டு கிடைக்கிறது வந்து தாத்தா பாட்டிகள் தான். அவங்கக்கிட்ட இவங்க தெரிஞ்சுக்கிறது வந்து நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து சிறப்பாக செய்யுங்க. உங்கள் உடல் நலத்தையும் நல்லா பார்த்துக்குங்க. இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ.
இந்த சத்திய வித்யாலயா பப்ளிக் ஸ்கூல் இவ்வளவு திறமையாக நடத்தி கொண்டிருக்கும் ஸ்கூலுக்கு அனைத்தையும் எனக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த கல்வி கற்கின்ற குழந்தை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் சக்தியும் திறமையும் வலிமையும் ஒளிமையும் கொடுத்து நடன நாட்டியம் கல்வி கற்றுக் கொடுத்தல் சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் மற்றும் விளையாட்டுகள் அனைவரையும் திறமைப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு வழிநடத்தி கொடுக்கின்ற அந்த ஸ்கூலுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகிறேன் அனைவரையும். மேலும் பாட்டிக்கு காட்டிலும் சிறந்த மருத்துவர் இல்லை, தாத்தாவை காட்டிலும் சிறந்த ஆசிரியர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அது கிடையாது. பாட்டியை சிறந்த மருத்துவரும் இங்கு தான் இருக்கிறார்கள், தந்தையை சிறந்த ஆசிரியரும் இங்கு தான் இருக்கிறார்கள். ஏன் என்றால் குழந்தைகள் தவறி இந்த விளையாட்டுகளில் விழுந்து விடுகிறது. நாங்களாக வந்து வெள்ளம் பெட்டி பார்த்தா குழந்தை அந்த குழந்தைய காப்பாற்ற போகிறோம், நீங்கள் தான் காப்பாற்றணும், மருத்துவர் நீங்கள் தான். நீங்கள் தான் இந்த ஆடல் பாடல் ஒயிலாட்டு அத்தனை கற்றுக்கொண்டிருக்கிற ஆசிரியர்களும் நீங்கள் தான். நீங்கள் இல்லை என்றால் மற்ற அந்த பிள்ளைகள் வளர்ச்சி அடைய முடியாது. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லுமிக்க மந்திரம் இல்லை. இதுதான் எங்களுடைய கருத்து. இதை வச்சு பாராட்டி இந்த விழாவினை சீரஞ்சீரப்பமாக நடத்தி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த மேதின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இந்த குழந்தைகளுடைய தாத்தா பாட்டிமார்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியும் தெரியப்படுத்திக் கொண்டு இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, எல்லோருக்கும் வணக்கம். முதற்கண் நன்றியை தாளாதவர்களுக்கு உறுத்தாக்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு மருத்துவர் கடவுளுக்கு அடுத்தவன், சோரத்தை சுற்றுறோம். நம்ம உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா படிப்பு வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். அதை எப்படி அவர் நினைச்சாரோ மருத்துவரை கூட்டு வந்து இதை சிறப்புக்கு நினைச்சிருக்காங்க. அது நல்ல ஐடியாவே, மற்றவங்களோட இது நல்ல ஐடியா. என் பேர் பாலகிருஷ்ணன், நாகூர் தாத்தா பாட்டி. முன்னால் 12 வருஷம் திருப்பி எல்ஐசி எழுதி டெவலப் ஆகிட்டு இருக்கேன். என் குழந்தைகளை படிக்க வைக்கும் போது குழந்தை பிறந்தோன்னு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என் குழந்தைய டாக்டர் ஆக்கணும், வக்கீல் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும் அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோமா, நீங்கள் அப்துல் கலாம் ஆகணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிதான் நாங்கள் பேசுவோம். அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஒரு சயின்டிஸ்ட் உருவாகிறதுக்கு நீங்களாம் உறுதியாருன்னு கேட்டுக்கிறேன். மற்றபடி ஸ்கூலில் வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப ஒரு சிறப்பான ஸ்கூல் தான் நினைக்கிறேன். 2 இடத்துல வேலை பார்த்துருக்கேன், நானும் ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கேன். இந்த ஒழுக்கம் டிசிப்ளின் எல்லாத்தையும் இருக்குது. அதோட கொஞ்சம் ஆங்கில நாலேஜ், இங்கிலீஷ் ஸ்பீச் கொஞ்சம் குறைவாக தெரியுது பிள்ளைகளோட. வந்து இங்கிலீஷ் ஸ்பீச், இங்கிலீஷ் நாலேஜ் அது வீட்டில் வந்து யாரும் பேசுறது இல்லை. இங்கே இல்லை கொஞ்சம் நான் இங்கேயும் பார்த்துருக்கேன். அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்க. அதோட ஸ்கூலில் பேரண்டில் வர பிள்ளைகள் நல்லா கூட்டு வராங்க. வேண்ட வர பிள்ளைகளெல்லாம் பாதுகாப்பாக கூட்டு வந்து இறக்கி விட்றாங்க. பேரண்ட்ஸ் வர்றதெல்லாம் அவங்கள கீழே இறக்கி விட்றதில்லை. நான் பல ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. அந்தளவுக்கு அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நன்றி. மேலும் மேலும் வளர பேரம்பிள்ளைய எல்லாரோட பேரம்பிள்ளைகளும் நல்லபடியாக படிக்கணும், பெரிய பெரிய வேலைக்கு வரணும். இந்த ஆசிரியர்களோட நன்றி இருக்கணும். இவங்களோட நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். இந்த ஸ்கூலுக்கும் ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி. வர்ற புத்தாண்டு வாழ்த்துக்கள் நல்லபடியாக
புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிறக்கணும். நன்றி, வணக்கம். என் பேரன் யோசித்து இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். என் பேரன் தயா இந்த ஸ்கூலில் 3 வருஷம் படிக்கிறேன். இங்கே இருக்கிற ஆசிரியர்களால் நல்லா படிக்கிறேன். எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இந்த ஸ்கூலும் மேலும் மேலும் முன்னேறணும். நன்றி, வணக்கம். அடுத்ததா அம்மா நீங்கள் முதலே சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்லா பேரண்ட்ஸ்கிட்ட நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட்டும் சரி, டீச்சரும் சரி, நல்லா எல்லாத்துக்குமே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. என் பேத்தி வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுது, படிக்குது, ஹோம்ஒர்க்லாம் அவ்வளோ வந்து பண்ணுது. வீட்டில் வந்து எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல. இப்போல்லாம் சேட்டை செம்ம பாட்டு, இப்போல்லாம் சேட்டையே பண்ணுறதில்ல. நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்கூல் நல்லா மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்தில் ஊர் பக்கத்துலேயும் சிபிஎஸ் ஸ்கூல் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நன்றி. தேங்க்யூ மேம். இருக்கேன். உள்ளூர் மக்கள் இருக்காங்க. என்னுடைய பேத்தி வந்து மகள பேத்தி படிக்கிறது யோகஸ்ரீ ஜேகேஜி. அதாவது ஹோம்ஒர்க்கு பொதுவாக என்ன செய்வான், ஏதாவது டிமிக்கி அடிப்பான். என் பேத்தி என்ன செய்வோம், ஹோம்ஒர்க் பண்ணால் நான் எழுதி கொடுத்தா தட்டி விடுங்க. ஐயா தப்பு தாத்தா, எங்கள் மிஸ் அடிப்பாங்க, நான் தான் எழுதுவேன் அப்படின்ற அந்த கல்வி வந்து இன்னைக்கு இந்த முறையில் கிடைக்குதுன்னா வேறு எங்கேயுமே கிடைக்காது, எந்த ஸ்கூலையும் கிடைக்காது. அவங்க நல்ல ஒரு அறிமுகம், நல்ல ஒரு இது. ரெண்டாவது நான் ஒரு 16 வருஷம் சர்வீஸில் நிறைய ஸ்கூலை பார்த்துருக்கோம். நம்ம ஊரில் நம்ம பக்கத்தில் நம்ம நினச்ச மாதிரி ஒரு கல்வி. கோயம்புத்தூரில் இதை காட்டிலும் ஃபீஸ் கம்மி. அப்போ நான் ஒரு வருத்தப்பட்டேன், பரவாயில்ல கோயம்புத்தூர் கம்மியாக இருக்குது, இவங்க கூட வாங்குறாங்கன்னு நினச்சேன். ஆனால் பழகும் போது தெரியுது ஃபீஸ் இங்கே தான் கம்மி, உசிலம்பட்டியில் காட்டிலும் இங்கே தான் கம்மி. ஏன்னா கல்வியில் ஃபஸ்ட்டு நம்ம தான். உசிலம்பட்டி வட்டாரத்தில் கல்வியில் நம்ம தான் ஃபஸ்ட்டு. இன்னைக்கு நம்ம வட்டாரத்தில் தாத்தா பாட்டிகள் தானே யார் கொண்டாடிட்டா, யாருமே கொண்டாடல. அது முதன்மையாக நம்ம செஞ்ச நம்ம கல்வி நிறுவனம் சத்யா வித்யாலயக்கு நம்ம பாராட்ட நம்ம தாத்தா பாட்டிகள் சார்பாக ஒன்று நாங்கள் தெரிவித்துக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து நிர்வாகம், டீச்சர்ஸ் மற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கின்ற மாணவிகளுக்கு எல்லோருக்கும் தாத்தா பாட்டி வந்திருக்க மாட்டார்கள். சிலர் வயசாகிய காலஞ்சென்று இறந்திருப்பார்கள், வர முடியாத சூழ்நிலை இருப்பார்கள். தாத்தா பாட்டி வந்த மாணவிகள் இருக்கிறார்கள். வராத மாணவிகளும் நம்மளுடைய தாத்தா நம்மளுடைய பாட்டி வரவில்லையே என்று யாரும் ஏங்க வேண்டாம். வந்த தாத்தா வராதவர்களுக்கும் நாங்கள் தான் தாத்தா பாட்டி அப்படின்னு நினைத்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள். நாங்கள் எல்லோருக்கும் உங்களுக்கு தாத்தா பாட்டி, வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் தாத்தா பாட்டிகள் வந்திருக்கிறோம். அதுபோல் இப்போ என்னுடைய பேத்தி 10 வருஷமாக இந்த தான் படித்து கொண்டு சத்திய வித்யாலயம் ரொம்ப திறமையான ஸ்கூலு. அதனுடைய விளையாட்டு திறமைகளும் யோகா பயிற்சிகளும் சிலம்பாட்டங்களும் இங்கே கற்றுக் கொடுத்து என்னுடைய பேத்தி ஜெயஸ்ரீ கமான் நளினாஸ்ரீ வா. இதனுடைய சிலம்பாட்டம் எங்கள் ஊர் திருவிழா நடந்தது. இதனுடைய சிலம்பாட்டத்தை ஆடி இதனுடைய அந்த சிலம்பாட்டத்தினுடைய திறமை தமிழ்நாடு முழுவதும் வாட்ஸ்அப்பில் போயிருக்கு. வாட்ஸ்அப்பில் எல்லாம் அவ்வளோ திறமை ஆடிச்சு நன்றாக இருக்கிறது. இதுதான் என்னுடைய பேச்சுகள். இது குட்டி பேச்சு, பெரிய பேச்சு, திறமையாக படிக்குது. எல்லா விளையாட்டுகளும் தெரியும். இங்கே வந்து முன்னாள் ஆண்டு விழாவுக்கும் வந்திருக்கிறேன். அத்தனை திறமைகளையும் பாராட்டி என்னுடைய பேத்திகளையும் மற்ற பேரன் பேத்திகளை அத்தனையும் திறமை மிக்கவர்களாகவும் கல்வி திறமையாளராகவும் ஆக்கிய இந்த சத்திய வித்யாலயா பப்ளிக் ஸ்கூலுக்கும் அது பணிபுரிகின்ற ஆசிரியர், தாளாளர், முதன்மை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் தாத்தா பாட்டி முறை அனைவருக்கும் ஒரு பேர் இருக்கேன். இந்த ஸ்கூல்ல 2 பேத்தியும் ஒரு பேர்னு சேர்த்துருக்கேன். அடுத்த மே மாதம் முடிக்கணும் ஒரு பேத்தி நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா அங்கே சிறப்பாக இருக்குது.
ஏன்னா முதல் காரணம் என்னன்னு கேட்டால் முதல் வந்து சமித்ரா ரியாசினி ஜிரிஜித் இதுதான் ஃபர்ஸ்ட் சேர்த்தது. இந்த பிள்ளைக்கு எனக்கு ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம்னு சொன்னால், எனக்கு வழி போக்குவரத்து வந்து அவ்வளோ கொஞ்சம் ஒரு தொந்தரவான இடம். எல்லாம் தோட்டம், வரப்பு காடு. மழை காலம் வந்து ரொம்ப சிக்கல். இங்கே தான் நான் டியூஷன் சேர்த்து விட்டுருந்தேன். டியூஷன் சேர்த்து விடும்போது இது என்ன நல்லா படிக்க ஆரம்பிச்சிருச்சு. படித்த பிறகு இப்போ இவனை சேர்த்து விட்டுருக்கேன். இவனை சேர்த்து விட்டு இவனுக்கு வந்து பெரும்பாலும் மகாராஷ்டிராவில் இருந்தவன். சரி, அவனுக்கு இந்த தெரியாது, நம்ம தமிழ் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேன்ருச்சு. இதனால ஒரு வருஷம் 1.5 வருஷம் பள்ளிக்கூடம் கெட்டு போச்சு உனக்கு. இன்னைக்கு அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு எல்கேஜி சேர்த்து விட்டுருக்கு. இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து ரொம்ப நான் பாராட்டுவேன். எப்படி பாராட்டுங்கன்னு சொல்லி இவனை அப்படியே அந்த உச்சரிப்பை கொண்டு வந்து முதல்ல வந்து அம்மா ஆவுன்னு, தாத்தா ஆவுன்னு ஹிந்தியில் வந்து வாங்கன்ற அர்த்தம். இப்போ என்ன நீங்கள் ஸ்கூலில் வந்து குழந்தைகளோட பேசி டீச்சர் கூட அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து அவனுக்கு ஒரு பேச்சு மொழி கொண்டு போய் இப்போ நம்ம சுத்தமான தமிழுக்கு வந்துட்டான். அதை நம்ம பாப்பாவட்டி ஏரியாக்குள்ள தமிழுக்கு அழகாக வந்துட்டான். தாத்தா அந்த காடுக்குள்ள கூட்டு போய் தாத்தா, இதெல்லாம் மூலம் அவனுக்கு சொல்ல தெரியாது. இதை காரணம் என்னன்னா இங்கே நடத்தக்கூடிய டீச்சர்கள், மாஸ்டர்கள். ரெண்டாவது இந்த பிள்ளை யோகா போகுது, இதை சிலம்பாடுறது போகுது. அடுத்து ஒன்று சேர்த்து விட போகிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற உடற்பயிற்சி வாத்தியார்களும் சரி, இங்கே பள்ளிக்கூடம் நடத்துகிற டீச்சர்களும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்குது. அடுத்து ஒரு பேச்சு இங்கே தான் சேர்த்து விட போகிறேன். இதில் ஒரு சின்ன ஒரு என்னன்னு கேட்டால், இப்போ இவனுக்கு வந்து இந்த பிள்ளைதான் வந்து டியூஷன் எடுக்குது. எழுத்துல அவ்வளோ தெளிவாக கொண்டு வந்துட்டான். நான் அப்பா வந்து டீச்சர்கிட்ட கேட்பேன், மேம் என்னங்க மேம் இல்லைங்க பரவாயில்ல, சூப்பராக வராப்புல, பரவாயில்லன்னு சொல்லி கொண்டு வராப்புல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கூல் மேலே ஒரு நம்பிக்கை வச்சதுன்னா அடுத்து 3வது 4வது பேத்திங்க வந்து நான் சேர்க்கணும் அப்படின்றேன். இதில் ஒரு காரணங்கள் தான் ஒரு சின்ன விஷயம் தான். எல்லாம் நல்லா இருக்கு. இந்த பணிகளில் அவர் அண்ணன் சொல்லும்போது இந்த வீட்டில் வந்து எங்களுக்கு ஒரு ஆசை, பேரம்பேத்திக்கு நாங்கள் ஏன் கஷ்டப்படுறோம், பேரம்பேத்தியை நல்லா இருக்கணும், நல்ல எங்கள் முன்னால் வந்து தாத்தா இங்கிலீஷ் சொல்ல தெரியாது. அப்படின்னா எங்களுக்கு ஒரு அது எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்கேன். உண்மைதானப்பா, உண்மையா போய்யா? அப்பா நீங்களும் கொஞ்சம் வீட்டில் போய் தாத்தா பாட்டி இதெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவேன். ஏன்னா இவங்களை போச்சு நாங்களே காப்பி எடுத்து வெளியே போகணும்னு வச்சு நாங்களே இந்த ஐயா சொன்னவர் வர பேச்சு கமான் வர. அதே மாதிரி நாமளும் சொல்லணும்ல, என்னப்பா உண்மையா போய்யா? நீங்க சொன்ன மாதிரியா, பாலமுத்து சார் சொன்ன மாதிரியா, இவங்க குழந்தை இவங்களுக்கு நம்ம நீ குழந்தை 6 வயசுல தம்பின்னு சொன்னாப்புல. ஏன்னா அப்போ நம்ம ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம சின்ன பிள்ளை சொன்ன வந்துட்டு போக வேண்டியதா இப்படிலாம் இருக்குங்க. ரெண்டாவது வந்து இந்த போன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இந்த மேம் ஒன்று சொல்லி விட்டாங்க, இவன் கரெக்டாக வந்துட்டான். அந்த பிள்ளையும் கரெக்டாக வந்துருச்சு. இருந்தாலும் ஏன்னா அது வந்து இன்னைக்கு ஒரு மோசமான உலகமாக போச்சு. நீ படிக்கிற காலத்தில் நான் படிக்கிறத போனா இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு டேபிள் கடை கூட இல்லை, ஒரு டீ கூட நீங்கள் வீட்டில் இருந்து எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதை மட்டும் கொஞ்சம் நான் சொல்ல சங்கடப்படாதீங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி, வணக்கங்க. போட்டு வெளியே நில்லுங்க.
அந்த அவங்க நீ கூட வெளியே போயிருக்க வெளியே போயிருக்க அவுட்டு நாலாம் நம்பர் தவிர நாலாம் நம்பர் தவிர போச்சா அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வெயிலின் சத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம்
Number 3. அதே நீங்க 4 பேரு ஆளாளுக்கு ஒவ்வொரு கட்டத்துல நல்லா யோசிச்சு ஆளாளுக்கு ஒரு இடத்துல நின்னுக்கோங்க. யாராவது வந்து எடுங்க வாங்க வாங்க அவர் எடுக்கிறேன் அவர் Number 1. இப்போ இவங்க 3 பேருக்கு பிரைஸ் இருக்கு ஏப்பா ஒன்றாம் நம்பர் கட்டத்தில் மட்டும் நிற்க வேண்டாம். 2, 3, 4 ரைட். நம்பர் 3. ஒன்று 3ல நிற்க வேண்டாம். 2, 4ல நில்லுங்க. யாராவது ஒரு ஆள் இதுல இப்போ எடுக்க போறவங்க 2வது பரிசு. நாலு வாழ்த்துக்கள். 2வது பரிசு. முதல் பரிசு ஜோஷ்னா அவங்களுடைய பாட்டி, ஆதவன் பாட்டி அவங்களுடைய பாட்டி. வாழ்த்துக்கள். அப்படியே மியூசிக் சேர் விளையாடலாம் வாங்க. பெண்கள் கிராண்ட் மாஸ் மட்டும். அவங்க எந்திரிங்க விளையாடலாம். சின்ன சின்ன முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை Okay, next. தள்ளிக்கா கொஞ்சம் தள்ளிங்க. ஆம்பட்டி next part.
வாங்க பண்ணதில்ல. கடைசி வரைக்கும் சுத்திட்டு வரேன். பவுலு ப்ளீஸ் கொஞ்சம் சேரை டச் பண்ணாதீங்க. சேரை டச் பண்ணாம நான் தள்ளி நடந்தேன். எழுதுணும். Good spirit, very good. Take one step. Take only one. இன்னும் முடிவு இல்லை. Start, start. Super, super. We clap hands for her. Start. Super, super. Only one chair. Last round. Start. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவங்களே. லிங்கேஸ்வரன் அவங்களுடைய கிராண்ட்மா செகண்ட் பிரைஸ். ஆதிரன் ஆதிரனோட கிராண்ட்மா ஃபர்ஸ்ட் பிரைஸ். வாழ்த்துக்கள் மேம். லக்கி கார்னர் போட்டியோட வெற்றியாளர்கள் முதல் பரிசு ஜோஷ்னாவுடைய கிராண்ட் மதர். ஜோஷ்னாவுடைய கிளாஸ் டீச்சர் தான் அந்த பிரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். செகண்ட் பிரைஸ் லக்கி கார்னர் போட்டியோட இரண்டாம் பரிசு ஆதவன் பாண்டியோடைய கிராண்ட் மதர். ஆதவன் பாண்டியோடைய பாட்டி. ஆதவன் பாண்டியோடைய கிளாஸ் டீச்சர். இரண்டாம் பரிசு ஆதவன் பாண்டியோடைய பாட்டி. மியூசிக்கல் சேர் முதல் பரிசு ஆதிரன் கிராண்ட் மதர். ஆதிரனுடைய பாட்டி. மியூசிக்கல் சேர் இசை நாற்காலியுடைய முதல் பரிசு ஆதிரனுடைய பாட்டி. இரண்டாம் பரிசு லிங்கேஸ்வரனுடைய பாட்டி. இசை நாற்காலி இரண்டாம் பரிசு லிங்கேஸ்வரனுடைய பாட்டி. போட்டியில் ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் கலந்துகிட்ட எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. பரிசு வாங்குறதுங்கிறது இரண்டாவது தான். ஆனா அவங்களுடைய கலந்துகிட்ட விதம் வந்து ரொம்ப ஆர்வமூட்டதா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்விழாவினை இனிதே நிறைவு செய்ய நம் பள்ளி மழலையர் வகுப்பு ஆசிரியை திருமதி சித்ரா தேவி அவர்களை நன்றியுரையாற்ற அழைக்கின்றேன். வணக்கம். மற்றும் பேர குழந்தைகளுக்கு இடையிலான மாயாஜால
பிணைப்பை நாம் கொண்டாடுகிறோம். உங்களின் வருகை மிகுந்த மகிழ்ச்சியையும் புன்னகையையும் அழகான நினைவுகளையும் தருகிறது. எங்கள் குடும்பங்களை கப்பலின் நங்கூரம் போல் இருந்து இன்றைய நாளை உண்மையிலேயே சிறப்பானதாக்கிய உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தாத்தா பாட்டி கடந்த காலத்தின் குரல்கள், எதிர்காலத்திற்கான கதவுகள் மற்றும் அவர்கள் கிடைப்பது வரம். இன்று உங்களை போற்றவும் ஒவ்வொரு தியாகத்தையும் பாராட்டவும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு புன்னகையையும் போற்றுவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். நீங்கள் தலைமுறைகளை இணைக்கும் பாலங்கள். நீங்கள் கொஞ்சம் பெற்றோர்களாக, கொஞ்சம் ஆசிரியர்களாக, கொஞ்சம் நண்பர்கள் ஆவீர்கள். நீங்கள் எப்போதும் தங்கள் பேரை குழந்தைகளுக்கு வாழும் வரலாறு என்று போற்றப்படுகிறீர்கள். குழந்தைகளுக்கு தங்கள் வேர்களை மீண்டும் உறுதிப்படுத்துகிறீர்கள் என்று நம்பிக்கையுடன் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ மேம். இவ்விழா இனிதே நிறைவடைகிறது. நேஷனல் ஆந்தம். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जगति तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे வருகை தந்துள்ள தாத்தா பாட்டிமார்கள் அனைவருக்கும், மாணவ மாணவிகளுக்கும் மேல தினம் கேள்விப்பட்டிருக்கோம், குழந்தைகள் தினம் கேள்விப்பட்டிருக்கோம், காந்தி ஜெயந்தி கேள்விப்பட்டிருக்கோம், தியாகர் ஜெயந்தி கேள்விப்பட்டிருக்கோம். தாத்தா பாட்டி தினம் என்று இந்த ஒரு ஸ்கூல் தான் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்குது. இந்த சத்திய வித்யாலயா பப்ளிக் ஸ்கூல் தமிழ்நாட்டிலேயே இந்த பாட்டி தாத்தா நல்ல முறையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மென்மேலும் நமது பாட்டி தாத்தா சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய வருகை ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருந்துச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய எல்லா விழாக்களுக்கும் உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி.